ஸோ நம்ம இப்போ ஆட்டோ பார்க் அசிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோ பார்க் அசிஸ்ட் கிளிக் பண்ணுறோம். இது வந்துட்டு சும்மா நின்னா ஒர்க் ஆகாது. நம்ம ஒரு 10 km/h கீழே வந்துட்டு நம்ம ஸ்பீடு போகணும். ஸோ இப்போ ஸ்பீடு போகும்போது கரெக்டாக இந்த இடத்துல பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ நம்ம பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பிளெயின் கிரவுண்டில் இங்கே வந்து கிட்ட வந்து பார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கிங் நான் கொடுக்குறேன். ஸோ ப்ளூ கலர் ஆப்ஷன் வரும். இப்போ திருப்பியும் நம்ம இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பார்க் பண்ணிட்டோமான்னு கேட்கும். இப்போ வந்து ரிமோட் பார்க்கிங்கா இல்லை ஆட்டோ பார்க்கிங்கா அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்து கேட்கும். ஆட்டோ பார்க்கிங்னா நம்ம கார்லேயே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்க் பண்ணிடும். ரிமோட் பார்க்கிங்னா நம்ம வெளியே போய்க்கலாம், வெளியே வந்து ரிமோட் மூலியமாக பார்க் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம ஆட்டோ பார்க்கிங் நம்ம பார்ப்போம். இதை மட்டும் கிளிக் பண்ணுறேன். பிரேக்லேருந்து கால் எடுக்க சொல்லும். கால் எடுத்துட்டேன். இப்போ அதுவே நம்ம செலக்ட் பண்ண இடத்த அதுவே வந்து பார்க் பண்ணும். நான் எதுவும் டச்சே பண்ணல, அதுவே எல்லாமே பண்ணிக்குது. அவ்வளோதான், பார்க்கிங் ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ண இடத்துல அழகாக பார்க் பண்ணிடுச்சு.